Taste the Daily. காதல் என்பது பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு குறித்தான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு கேள்விகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது காதல் என்பது பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். காதல் பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காதல் என்பது பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தான தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பாரிகார்த்திக் இணைகிறார். பாரிகார்த்திக், தற்பொழுது நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களையும் உத்தரவுகளையும் கேள்விகளையும் முன்வைத்து வரக்கூடிய சூழலில் காதல் என்பது பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் என்ற கருத்தை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கலாம். தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞரும் தற்போது நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணை குறை கூறும் வகையில் ஒரு சில கருத்துக்கள் தற்போது சமூக வலைதளங்கள் வந்த நிலையில் அதற்கு தம்மட்டியடி அடித்தது போல நீதிமன்றம் காதல் என்பது அந்த பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் என்று தெரிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட உலக சமூகத்தின் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய காதல் அனைவருக்கும் பொதுவானது என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்தை தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக அந்த அண்ணா பல்கலைக்கழகம் மாணவியருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கார்கள் என்பதை குறித்தும் நேரடியாக கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக வாத பிரதிவாதம் என இரண்டுமே நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தற்போது ஞானசேகர் எந்த அளவுக்கு இந்த காயம் ஏன் ஏற்பட்டது, அவர் வழக்கு விசாரணையின் போது அவர் காயத்துடன் வருவதற்கு காரணம் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பதில் கூறிய அரசு வழக்கறிஞர் அவரை பிடிப்பதற்காக காவல்துறை, அதாவது அவர் வீட்டில் அவரை பிடிப்பதற்காக காவல்துறை அவருக்கு வீட்டில் நெருங்கும் பொழுது அவர் தப்பி ஓட முயன்றார். எனவே வீட்டிலிருந்து கீழே குறித்த அவருக்கு தற்போது காலில் இந்த முறிவு ஏற்பட்டிருக்கிறது என்பது அந்த பதிலை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இந்த மாணவியர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது, எளிதாக ஒருத்தர் யாரோ ஒருவர் பல்கலைக்கழகத்தில் உள்ளே வரும் முறைதான் அந்த வாய்ப்பு இருக்கிறதா என்று உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை தொடர்ச்சியாக நீதிபதிகள் அடுக்கிக் கொண்டே வருகிறார்கள். அதே போல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமரா மூலியமாக மட்டும்தான் நாங்கள் அந்த நபரை பிடிப்பதற்கு உறுதியாக இருந்தது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Taste the Daily.